பொங்கலூர் மணிகண்டன், நாங்கள் எங்களுடைய நலத்திட்டங்கள் அடிப்படையில் நாங்கள் இவ்வளவு திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம், அதில் ஸ்ட்ராங்காக நாங்கள் நிற்கிறோம், கூட்டணியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அதன் அடிப்படையிலையும் நாங்கள் நிற்கிறோம், எல்லா தரப்பு மக்களையும் கவரும்படியாக ஒரு ஆட்சியை வழங்குறோம், அதனால நாங்கள் ரேஸில் முன்னணியில் இருக்கோம்னு சொல்கிறார் அரசகுமார். அதிமுக இதை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல, அண்ணன் அரசுமார் சிரித்த போது எனக்கும் சிரிக்கிட்டே வந்ததுங்க. நானும் சந்தோஷமா தான் சிரிச்சேன். என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தமிழ்நாடு மூத்த தலைவர், பாட்டாளர் நிகழ்ச்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவரை பற்றி ஒரு மிக தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அண்ணன் அரசுமார் அவர்களும் நானும் ஐயாவோடும் மிக நெருங்கிய பழக்கம் உண்டா. அதாவது எதிர்கட்சி மட்டுமல்ல, சாதாரண குடிமகன் கூட ஒரு கேள்வி எழுப்ப முடியுங்க. ஆனா மக்களுடைய வரிப்பணத்துல ஆட்சியை நடத்துறாங்க. அப்ப அவர்களை நோக்கி ஒரு சந்தேக கணை எழுப்புகிற போது, ஒரு கேள்வி எழுப்புகிற போது, அது ஒட்டுமொத்த மக்கள் சார்பில் எப்படி ஊடகங்கள் பேசுறீங்களோ அது மாதிரி ஊடக தரப்புல கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொன்னா இப்ப யாருக்குமே வேலை இல்லை. இப்போ நாங்களுமே பேச முடியாதுங்க. வாக்குறுதிகள் நான் பட்டியல வச்சுக்கிறேன். அண்ணன் நிறைய சொன்னாங்க. இப்ப நீங்க மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இந்த போன்ற நாசகார திட்டங்களை டெல்டா மாவட்டங்களை கொண்டு வந்ததே திமுக. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக அன்னைக்கு திரு டி.ஆர். பாலு, திரு பழனி மாணிக்கம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைய தொழில்துறை அமைச்சர் 2010 எலெக்ஷனுக்கு பேசுற ஸ்ட்ராட்டஜியவே பேசுறீங்களோன்னு தோன்றது. இல்ல மேடம், என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில இருக்கு. இன்றைக்கு மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்களுடைய கேள்விக்கு சுற்றுச்சூழல் துறை ஒரு அறிக்கையை அவங்க எழுத்துப்பூர்வமாக பார்லிமெண்ட்ல கொடுத்ததுல இங்க இருந்து முன்மொழியவே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை மத்திய அரசு சொல்கிறது. இல்ல, இன்னைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நான் இல்ல மத்திய அரசு சொல்ற கேள்விக்கு வர்றேன். அதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுக்கிறார். நமக்கே அதற்கான உரிமை இருக்குன்னு இன்பதுரை சொல்கிறார். அப்ப அதை முழுமையா சட்டமாவே ஆக்கியிருந்திருக்கலாமே. அப்ப இல்ல, என்பதை போன்ற எல்லோருமே கடந்த காலத்தில் அரசாணையாக அரசியல் வெளியிடப்பட்ட இதையே சொல்றாங்க. இப்ப நீங்க இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக அறிவித்ததை விவசாயிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டாடினாங்க. அந்த மகிழ்ச்சியை சிதைப்பதற்காக அதிமுக மீது அவப்பெறுவதற்காக திமுக முயற்சி வருது. இப்ப எந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்ததுன்னு சொல்லுங்க. ஏன் கடந்த கால வாக்குறுதியில விவசாயிகளுக்கு சொல்லுங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க மேடம். இன்று வரை அதை பற்றி கவலையே விடல. அந்த விவசாய குடும்பம் சேர்ந்த மாணவர்கள் பயன்படக்கூடிய கல்வி கடன் சொன்னாங்க, ரத்து பண்றேன்னு சொல்லி இன்று வரையும் செய்யல. இன்னும் சொன்னா, எதிர்கட்சியாக இருக்கிற போது வலிமையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டேன் என்று சொன்னவர் இன்னைக்கு விரட்டி எடுக்கிறாங்க எல்லா ஊர்லயுமே, எல்லா திட்டங்களுமே. அப்போ இன்னும் நிறைய சொல்லாங்க. நிறைய நான் கையில வச்சுக்கிறேன், வாசிக்க விரும்பல. அதாவது 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வேன் என்று சொல்வதை காட்டிலும் 234 வெல்வேன்னு சொல்லாங்க. ஏன்னா 100% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டாங்க. நீ 1.5 ஆண்டு காலத்துல ஆட்சி செய்வதற்கு எந்த வேலையுமே இல்லை. அரசாங்கம் ரொம்ப முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 200க்கு மேல நீங்க மீதி 34 ஏன் விடுறீங்க? அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா 34 இருக்கிற மக்கள் மகிழ்ச்சி இருப்பாங்க. ஏன்னா எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றியாச்சு. மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இனி என்ன, அடுத்த தேர்தலை சந்திப்பது எப்படின்னு சொல்லி தினந்தோறும் கூட்டங்களை கூடி பேச வேண்டியதை பாக்கி. ஆனா அதிமுக அப்படி அல்ல. கடந்த 3.5 ஆண்டுகளாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதானியும் ஸ்டாலினும் ரகசியமாக சந்திச்சான்னு கேட்டா பதில் சொல்ல தைரியம் முதலமைச்சருக்கு. நீங்க ஒரு முதலமைச்சர் யாருக்கு வேணாலும் பதில் சொல்லணும். அதுதான் அவருடைய பொறுப்பு, கடமை. அவர் வானத்திலிருந்து வரல. அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஒரு எதிர்கட்சியாக கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய தார்மீக உரிமை. ஆனா முதலமைச்சர் கடந்த காலங்கள்ல பாமக அதீத விமர்சனங்களை வச்சாங்க. கூட்டணி அப்ப இந்த கூட்டணியே ஒன்றா கூட்டணி, இது எப்படி சேர்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் வைக்கப்பட்டுச்சு. அப்படி பார்க்கும்போது அதீத விமர்சனங்கள் எல்லா தரப்புல இருந்தும் வைக்கப்படுது தானே. இன்னைக்கு அரசியல் களம் அதற்கான எல்லா பக்கத்துல இருந்தும் அதீத விமர்சனங்கள் வைக்கப்படுது இல்ல. இல்ல, அப்படி இருந்த போது கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை நேரில் சந்திச்சு விலாவரியா பேசினாங்க. அதாவது ஒரு கூட்டணி அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது ரெண்டாவது. சந்திப்புல எல்லாருமே விமர்சனங்களை வைக்கத்தானே செய்யறாங்க. இல்ல, நான் சொன்னது எதிர்கட்சியாக இருக்கிற போது ஆளுங்கட்சி விமர்சித்த போது சந்திச்சான்னு சொல்றேன். தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே சொல்றேன். நீங்க ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இன்றைக்கு அதிமுக செய்த சாதனைகளை விட
திமுக சாதனை செய்திருந்தால் நாங்கள் 230 தொகுதியிலும் 26 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் சொல்ல முடியாம கூட்டணி பலமா இருக்கிறது, கூட்டணி பலமா இருக்கிற வார்த்தையை தவிர நாங்கள் செய்த சாதனை பலமாக சொல்லவில்லை. அதுக்கான கிளாரிபிகேஷனை கேட்டேன். நீங்க கூட்டணி பலத்தை பிரதானப்படுத்த போறீங்களா இல்ல உங்க நலத்திட்டங்களை உங்க ஆட்சியுடைய நம்பிக்கையின் மீதாக பிரதானப்படுத்த போறீங்களான்னு. அவர் முதல்ல ஆட்சி மீதான நம்பிக்கைக்கு விளக்கம் கொடுக்கிறாரு, அப்புறம் தான் கூட்டணி குறித்த விளக்கமும் கொடுக்கிறாரு. ஒருவேளை கூட்டணி குறித்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறதுனாலயே அந்த விமர்சனத்தை வச்சு நம்ம கடந்து போறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேடம். அண்ணன் அரசுமார் வந்துங்க மற்ற செய்தி தொடர்பாக நினைச்சுக்காதீங்க. அவர் எந்த தலைப்பை கொடுத்தாலும் கொடுத்த நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வெளியா பேசக்கூடிய சிறந்த பேச்சாளர் எனக்கு தெரியுங்க. அதனால அவர் விழா வாரியா திமுக செய்யாதையெல்லாம் சொன்னார். நீங்க ஒண்ணு இல்ல, திமுக ஆட்சி மீது அதிருப்தி இல்ல மேடம், நான் சொல்ல வர்றது புரிஞ்சுங்க. அதாவது கூட்டணி கட்சிகள்ல குறிப்பா திருமாவளவன் அவர்கள் கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அண்ணன் இன்பதரை அவர்கள் வழக்கறிஞர் ஏற்பாடு செய்து ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பேசினார். அப்ப அண்ணன் இன்பதரை ஒரு சூசகமா ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணன் திருமாவர்கள் எங்களோட இருப்பான்னு சொன்னார். அதை திருமாவளவன் மறுக்காம நான் மக்களோட இருப்பேன்னு சொன்னாங்க. அதிமுக மக்களோட இருக்குங்க. அப்ப மக்களோட இருக்கிற அதிமுகவோடு நிச்சயமாக நீங்க வந்து அவர் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அவர் மக்களோட இருப்பேன்னு அதை உடனே மறுக்கிறாரு. அதையும் உங்க கிரெடிட்டா எப்படி எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல மேடம். நீங்க அப்படி இல்ல, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் தமிழக அரசின் மீது எனக்கு மிகப்பெரிய கருத்து முரண்பாடு உடனே பேசினாருங்க. அப்ப என்னன்னா கூட்டணி பலமா எப்படி சொல்றீங்க? அப்ப அதிருப்தியுடைய பொக்கிஷமாக இருக்கிற கூட்டணியா இருக்கிற இவர்களோடு வைத்துக் கொண்டு பலமாக இருக்கிறது கூட்டணி மட்டும்தான் பேசுறாங்க மொழியே செய்த சாதனைகள் பலமாக இருக்கிறது என்று பேசவே இல்லை மேடம். அதான் உண்மை. இப்ப திமுகவுக்கு உண்மையிலே வந்து இது ஒரு மக்கள் மத்தியில சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருந்தா பாருங்க, 520 வாக்குறுதி சொன்னேன், இது ஒரு நோட்டீஸ் மாதிரி அடிச்சு எல்லா மக்களும் விநியோகம் பண்ணுங்க, எல்லாமே சாதிச்சிட்டோம், இனி எதுவுமே இல்ல சொல்லுங்க. ஒரு பட்டியல் 100வது நாள், அதாவது இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு 100வது நாள்ல இருந்து எதிர்கட்சிகள் வைக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர்ற தேர்தலையும் அவங்க வெற்றி பெறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஏதாவது அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பேசுறாங்க, பெண்களுடைய வாக்குகள் அதிமுகவில் இருந்து பிரிந்து திமுகவிற்கு செல்கிறது, பெண்களுடைய வாக்குகளுக்கான பெண்கள் உரிமை தொகை வந்து அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. அந்த புள்ளிக்கு நகரும் பொழுது வாக்குறுதியே இன்னும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு 100வது நாள் ஸ்ட்ராட்டஜியே 3 வருஷம் கழிச்சும் சொல்றது சரியான ஒன்றா இருக்குமா? நீங்க அம்மா அவர்கள் மீது வழக்கு போட்டாங்க, சிறைக்கு போனாங்க. நீங்க ஏதாவது திமுக வந்து அப்ப மக்கள் வந்து ஓட்டு போட்டு அம்மாவை தேர்வு பண்ணாங்க. அப்ப திமுக சொன்ன குற்றச்சாட்டு அனைத்து பொய் என்ன மக்கள் நிமிஷம் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னா இதை ஒத்துக்கிறேன் நான். அப்போ அதுக்கு மட்டும் நீங்க இல்ல அவங்க ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா இதை மட்டும் வந்து மக்கள் ஓட்டு போட்டான்னு சொல்றீங்க. அப்படி அல்ல, தேர்தலுக்கு தேர்தல் வேறுபடுங்க. நீங்க 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்து இன்று வரும் பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தல் வெற்றி தோல்வி மாறுதுங்கிறத யதார்த்தமான உண்மை. அதாவது நீங்க 2011க்கு முன்பாகவே செம்மொழி மாநாடு போட்டாங்க கோயம்புத்தூர்ல, ஐயா கலைஞர் கருணாநிதி தலைமையில. அதுல சொன்னாரு இனிமேல் 25 ஆண்டுகளுக்கு நாங்க தான் ஆட்சி சொன்னாருங்க. அடுத்த தேர்தலே ஆட்சி போச்சுங்க. அது வெள்ள பிரச்சனை. பொதுவாகவே மக்கள் மத்தியில மௌனமான அதிருப்தி அலை மிக வேகமா பரவுது. என்ன காரணம்னா திமுகல உழைப்பவர்களுக்கு மரியாதையே இல்லை. உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லைங்கிறது மக்களுக்கு என்ன பிரச்சனை? அது அந்த கட்சிக்காரங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்குமான அது ஏன் மக்கள் பரவி என்ன செய்ய போகுது? இல்ல நீங்க நீங்க சொல்றதை எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த கட்சி தொண்டரும் அந்த கட்சியும் கவலைப்பட வேண்டிய விஷயம், அந்த கட்சி தொண்டரை நம்பி இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். அது மக்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இல்ல கட்சி பதவினா சொல்றது வருது. ஆட்சி பதவிக்கு என்னை ஆள வருகிற போது அந்த கேள்வியில வைக்க முடியுங்க, யாராலும் வைக்கலாம். நீங்க ஒரு குடும்பத்தில இருந்தே தொடர்ந்து வர்றாங்க, அந்த கட்சியில தகுதியான நபர் முதலமைச்சருக்கு யாருமே இல்லையான்னு கேள்வி வரும், தலைவருக்கு யாருமே கேள்வி வரும். அப்ப இது போன்ற ஒரு தவறான ஆட்சி ஒரு குடும்பத்திலே முதல் கட்ட தலைவர்களே அமைதியா தான் இருக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பேசுறாரு, இன்றைக்கு டெப்டி சிஎம், ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம் அப்படின்னு பேசுற அளவுக்கு தானே அவங்க இருக்கிறாங்க. நீங்க உள்ளார அது வந்து ஏன் பிரச்சனையா இருக்கு, அவங்க ஏன் ஒருத்தவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நீங்க ஏன் அது குறித்த விமர்சனங்களை திரும்ப வைக்கிறீங்க? மேடம் இதுல மூத்த அமைச்சர்களும்
குறிப்பா முதலமைச்சருமே எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வார்த்தை பேசுறது தவறு. முதலமைச்சர் நன்றா இருக்கிற போது வார்த்தை சொல்றது மிகப்பெரிய தவறு. அதாவது நான் சொல்வது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து இயக்கிற கட்சி அதிமுக, ஒரே குடும்பம் சேர்ந்து இயக்கிற கட்சி திமுக. அப்ப அந்த குடும்பமே ஆண்டு கொண்டிருந்தால் தவறுகள் நடப்பதற்கு காரணமே தாங்க. நாட்டுல ஊழல், கொள்ளை, லஞ்சம், இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து, கஞ்சா விற்பனை, போதைப்பு நடமாட்டம் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணமே இதுதான். இப்ப 6000 கொலைகள் நடந்திருக்கு. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீங்க சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்கு, இத அரசு சரி செய்யணும்னு சொல்றதுங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய விமர்சனமாக அதை பொங்கலூர் மணிகண்டனுக்கான உரிமையும் இருக்கிறது. ஒரு சாமானியராக கூட நீங்க வைக்கலாம், எதிர்க்கட்சியா கூட வைக்கணும்னு இல்லை. ஆனா ஒத்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இந்த குடும்பம் கட்சி இருக்கிறது, ஒற்றை குடும்பத்துல உள்ளவங்களே அதிகாரத்துல இருக்கிறாங்க, அதனாலதான் இவ்வளவு தவறுகள் நடக்குதுன்னா மற்ற ஆட்சியில எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வரது இல்லையா? அப்படியான ஒரு விமர்சனமும் அடக்கம் தானே? இல்லைங்க, ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4-5 பேர் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டால் அந்த நிர்வாகம் எப்படி எங்கன்னு பாருங்க. உதாரணம் சொல்றேன் மேடம், இப்போ சமீபத்துல 2022-23 இந்த ஒரே ஆண்டுல ரேஷன் வச்சு பார்த்துருப்பீங்க, அதுல ஏற்பட்ட கசிவு மட்டுமே 1900 கோடி இந்த ஆண்டு வீணாயிருக்குங்க. அது கிட்டத்தட்ட 21 லட்சம் குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி. அப்போ இது போன்ற நிர்வாகத்திலே என்னென்ன சிக்கல் வருது என்று கவனிக்க முடியாத அளவுக்கு அங்க ஸ்தம்பிச்சிருக்குங்க. காரணம் என்ன? 4-5 பேர் முதலமைச்சராக இருந்து இந்த ஆட்சி இன்றைய முதலமைச்சர் அவர் எமர்ஜ் ஆகக்கூடிய காலகட்டம்னு இருந்துச்சு இல்லையா? ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே விமர்சனம் வைக்கப்பட்டது. அதற்கப்புறம் அவர் வந்தாரு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு அவர் முதலமைச்சரையும் ஆக்கியிருக்கிறாங்க. அப்படித்தானே ஒவ்வொருத்தவங்களையுமே பார்க்கணும். ஆனால் தொடர்ந்து அதே விமர்சனத்தை நாம திரும்ப திரும்ப வைப்பது அப்படிங்கிறது சரியா? மக்கள் ஏத்துக்கிட்டா இங்க அவர்களை ஆட்சி செய்ய போறாங்க, மக்கள் ஏத்துக்கலன்னா சட்டமன்ற உறுப்பினராவே ஆக முடியாது, அப்புறம் எங்க ஆட்சி செய்யறது? நீங்க ஒரு மூத்த ஊடகங்களை நான் தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜனநாயக பேரில் இந்த வார்த்தை சொல்வதே தவறு. ஏன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை வேட்பாளராக ஜனநாயகம் கொடுத்ததான் குடும்பம் கொடுத்தான்னு பாருங்க. ஸ்டாலின் அப்பா கொடுத்த வாய்ப்புங்க அது. வர முடியுமா? இப்ப அண்ணன் அரசுமார துணை அவர்கள் மீது நீங்க விமர்சனங்களை வைக்கிறத விமர்சனமா வைக்கிறது அப்படிங்கிறது வெறும் குடும்பம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில நின்னே விமர்சனம் வைக்கிறதுங்கிறது எப்படியான ஒன்றா இருக்கும்? இல்ல மேடம், அதுதான் ஆபத்து. உலகத்துல பல நாடுகள்ல இது போல ஒரு குடும்பங்களே ஆட்சி செய்து அந்த கட்சியில ஆட்சி என்னாச்சுன்னு பாருங்க. நீங்க ஜனநாயகத்தின் பேரால் தயவு செய்து ஒப்பிடவே கூடாதுங்க. ஜனநாயகம் கொடுத்த வாய்ப்பு இல்ல, குடும்பம் கொடுத்த வாய்ப்பு. பொங்கலூர் நீங்க குறுக்கிட்டீங்க இல்லைங்க, கலாயை பத்தி சொன்னாங்க. அதாவது இப்ப நீங்க ஏற்கனவே திமுகவிலேயே அழகிரி திரு ஸ்டாலின் என்று பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டதுங்க. தினகரன் அலுவலகம் இந்த மதுரையில் அளிக்கப்பட்டது, ராஜேஷன் படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாடு முழுவதுமே உட்கட்சி தேர்தலில் ஒவ்வொரு முறையும் திமுக அடிதடி, சண்டை, கொலை என்று பல நடந்திருக்குங்க. இது உட்கட்சியில எதிர்கட்சியா இருக்கிற போது எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்று திமுக அனுபவிச்சிருக்குது. ஆளுங்கட்சியா இருக்கிற போது அதிகாரிகள் சல்யூட் போடுவாங்க, அந்த அனுபவம் வேறங்க. ஆனா எதிர்கட்சியா இருக்கிற போது அனுபவம் வேறது, அவ்வளவுதான். ஆளுங்கட்சியாக வந்து விட்டால் இப்படிதான் பேசுவாங்க. அதனால இந்த எதிர்கட்சிகள் இருந்த போது திமுக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் திமுகவுக்கு தெளிவாக தெரியுங்க. அதனால அதிமுகவில் இது கலவரம், அது பிரச்சனை என்று சொல்வதெல்லாம் உண்மையான ஜனநாயகம் தான். ஜனநாயகபூர்வமா இயங்குற இயக்கம். அதனால இதை பத்தி எந்த பாதிப்பு இல்லை.